இந்த பன்றிகள்லாம் இப்போ நாய்கள் இருக்கலாம். நம்ம மனித வாழ்க்கையில நாய்கள் வந்து மனித வாழ்க்கையில எப்போதுமே இடம்பெறும். எப்பவுமே நாய்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. நாம கொஞ்சம் நிம்மதியா வாழணும் அப்படின்னா, நாய்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. எப்படின்னா, எப்பவுமே இந்த பன்றிகள் இருக்குல்ல, உலகம் முழுக்க இந்த பன்றிகளோட இடையூறு விவசாயம் பண்ண விடாம, விவசாய நிலங்களில் பன்றிகளின் இடையூறு அதிகமாக இருக்கிறது. பன்றிகளிடமிருந்து விவசாய நிலத்தை பாதுகாப்பதற்காக விவசாயிகள் தினம் தினம் போராடுகிறார்கள். மலை அடிவாரங்களில் இருக்கிற விவசாயிகள், மழை இல்லன்னா கூட பசுமையான இடங்கள்ல பன்றிகளோட காட்டு பன்றிகளோட தொல்லை, அதிலிருந்து அதை நீங்கள் தடுக்க வேண்டும். இல்லை என்றால் விவசாயமே செய்ய முடியாது. அவைகளுக்குமானது தான் அப்படின்னு நம்ம வழி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம உழைப்பை வந்து நாசப்படுத்திரும். நம்ம நம்பிக்கையோட உழைக்க முடியாது. நாம கஷ்டப்பட்டு உழைப்போம், ஒரு கனவு காணுவோம், இது நல்லா அறுவடை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா அவைகள் சாப்பிட்டு போயிடும். அதனால அவைகளை கட்டுப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு விவசாயியும் பசுமையான இடங்களில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவைகளிடமிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்றால், இந்த காட்டுப்பன்றியோட நாய்களோட உதவி நமக்கு தேவை. எப்படின்னா, இப்போ நல்ல உங்களுக்கு ஒரு 2 ஏக்கர்ல விளைநிலம் இருக்கு, அல்லது 5 ஏக்கர் விளைநிலம் இருக்கு. நல்லா சுத்தி வேலி போட்டுருங்க. இயற்கை வேலி. வெளியில உள்ள உயிரினம் உள்ள வர முடியாத அளவுக்கு ஒரு இயற்கை வேலி போட்டுட்டாலே, பன்றிகள் எதுவும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் குழி தோண்டி பன்றிகள் நல்லா குழி தோண்டக்கூடியது. குழிய தோண்டி இந்த பக்கம் குழிய தோண்டி அந்த பக்கம் வந்துரும். அப்படி இருக்கும்போது அந்த பன்றிகள நாம எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா, விவசாய நிலங்களில் நீங்க நாய்களை விட்டு விட வேண்டும். ஒரு நாய் இல்லன்னா 2 நாய விட்டுறணும். விட்டுட்டு நீங்க வீட்டுக்கு போலாம். நைட்டு தான் இந்த இரவு நேரத்தில தான் இந்த பன்றிகள் விவசாய நிலத்துக்கு உள்ள வரும். அப்போ இரவு நேரத்தில நீங்க வந்து இரவு நேரத்திலேயோ, பகல் நேரத்திலேயோ உங்க தோட்டத்தில இந்த நாய்களை வளர்க்க வேண்டும். ஒரு நாய் ஜோடியா வளர்த்துருங்க. ஒரு ஆண் நாய், ஒரு பெண் நாய். அது சந்தோஷமா இருக்கும். அந்த நாயால அந்த விளைநிலத்தை விட்டு வெளியேற முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் அந்த நல்ல நெருக்கமான பசுமையான வேலி வச்சிருக்காங்க. வேலி பசுமையான செடிகளை கொண்டு வேலி வேலி தாவரம் இருக்கிறது. வேலி தாவரத்தின் மூலமாக நல்ல அடைப்பு. அதாவது க்ளோஸா இருக்கும். எதுவும் வெளிய இருந்து உள்ள வர முடியாது. உள்ள இருந்து வெளிய போ முடியாது. அப்போ பன்றிகள் என்ன பண்ணும்? குழிய தோண்டி இந்த பக்கம் குழிய தோண்டி அந்த பக்கம் வந்துரும். விளைநிலத்துக்குள்ள வந்துரும். அப்படி வருகிற பன்றியை கட்டுப்படுத்த வேண்டும். இரவு நேரத்தில் வந்தால் என்ன பண்ணும்? இரவு நேரத்தில தோட்டத்தில காவல் காக்க முடியாது. நம்ம எப்பவும் தோட்டத்திலேயே இருக்க முடியாது. அப்படிங்கும்போது இந்த நாய்கள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஜோடியா ஒரு ஆண் நாய், ஒரு பெண் நாய் ஒவ்வொரு விளைநிலத்திலயும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த விளைநிலத்திற்குள் பன்றிகள் எதையும் வராமல் அது பார்த்துக்கொள்ளும். ஏன்னா பன்றிகளோட தொல்லைய இப்ப நாம வந்து ஒரு பன்றிகளே இல்லாத ஒரு உலகத்த உருவாக்க முடியுமா? அப்படின்னா அந்த பன்றிகளிடமிருந்து விளைநிலத்தை பாதுகாப்பதற்காக 2 ஒரு ஜோடி நாய்கள விளைநிலத்தில் விட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க பன்றிகளையும் கொல்ல மாட்டீங்க, பன்றிகளையும் ஒழிக்க மாட்டீங்க. ஒழிக்க முடியாது. ஒழித்தாலும் அது வந்து கொண்டே இருக்கும். அவைகளெல்லாம் பிடிக்கவே முடியாது. ஃபாஸ்ட்டா ஓடும் பன்றிகள். அதனால அவைகளை பிடிக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதா? எனக்கு தெரியல. அப்படி இல்ல ஒழிக்க முடியும் அப்படின்னா, இப்ப ஐரோப்பாவுலலாம் என்ன பண்றாங்கன்னா, வேட்டையாடுகிறார்கள் பன்றியை. ஹெலிகாப்டர்ல போய் வேட்டையாடுறாங்க. நல்ல ஹெலிகாப்டர்லேருந்து நெறைய அது எங்க போனாலும் ஓடிக்கிட்டே போய் வேட்டையாட முடியும். நீங்க வந்து தரைவழி மார்க்கமா போய் பன்றிகளை வேட்டையாடினா, ஒரு பன்றிய சுட்டா எல்லா பன்றியும் ஓடி போயிரும். அப்ப அவைகளை விரட்டி விரட்டி வேட்டையாடும் என்றால், ஹெலிகாப்டர்ல போய் சடசடன்னு சுட்டு நெறைய பன்றிகள வேட்டையாடி, பன்றிகளின் இடையூறிலிருந்து விவசாய நிலங்களை பாதுகாக்கிறார்கள். பன்றிகள் வந்து வெறும் விவசாய நிலத்த மட்டுமே சிதைச்சுட்டு போகாது. சீரழித்து விட்டு போகாது. அது நம்மை தாக்கவும் செய்யும். தாக்கிச்சுன்னா பன்றிகள் தாக்கி இறந்து போனவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பன்றிகளிடமிருந்து இருவிதமான ஆபத்துகள் இருக்கு. அது நம்ம மீது தாக்குதல் நடத்தும். அதுபோல விளைநிலங்களை நாசப்படுத்தும். அதனால அவைகளிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள இன்னைக்கு இருக்கிற ஒரே வழி அவைகளை வேட்டையாடுவதற்கு அனுமதி. அப்போ பன்றிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ விளைநிலங்களில் பன்றிகளிடமிருந்து விளைநிலத்தை பாதுகாப்பதற்கு விளைநிலங்களில் ஒரு ஜோடி நாய்களை விடுவதற்கு வாய்ப்பில்ல, தேவையில்ல. அப்போ நாய்களோட எண்ணிக்கை குறையும். இல்லன்னா நீங்க பன்றிகள ஒழிக்க மாட்டீங்க, அதற்கு சுதந்திரமா விட்டுட்டீங்க, அதை வேட்டையாடுவதற்கு நீங்க அனுமதி குடுக்கல மக்களுக்கு அப்படின்னா, அது ஒரு கட்டத்தில அழிக்க முடியாத நிலைமை. இன்னைக்கு துப்பாக்கி இருக்கு. நம்ம 2040க்கு அப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆயிடும். அதன் பிறகு நீங்க பன்றிகளெல்லாம் ஒழிக்கவே முடியாது. பன்றிகள ஒழிக்க ஏன்னா அப்ப துப்பாக்கியும் மனித வாழ்க்கையிலிருந்து விடைபெற்று சென்றுவிடும். துப்பாக்கிகள தயாரிக்க முடியாத நிலைமை 2040க்கு வரும். கைவசம் இருக்கிற துப்பாக்கி தான். இப்ப நம்மளால துப்பாக்கிகள உற்பத்தி பண்ண முடியும். அப்ப அத வச்சு நீங்க பன்றிகள கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா, முற்றிலும் ஒழிக்க முடியும் அப்படின்னா, பன்றிகளிடமிருந்து நமது வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளலாம். பன்றிகளால் நமது உழைப்பு வீணாகாது. அப்படி பன்றிகள நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. அது இருக்க தான் செய்யும் இந்த உலகத்துல அப்படின்னா, அப்ப அவைகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக நமக்கு நாய்கள் விளைநிலத்தில் ஒவ்வொரு விளைநிலத்திலயும் நல்ல சுத்தி அடப்பான வேலிய உருவாக்கி, அதற்குள் 2 நாய்களை விட வேண்டும். பன்றிகள் குழியை தோண்டி இந்த பக்கம் குழியை தோண்டி அந்த பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பன்றிகளுக்கு குழிகள் தான் பாதுகாப்பான புகலிடமாக இருக்கு. அப்படின்னா குழி தோண்டுறது ஒருவேளை பன்றிக்கு ஈஸியா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது பன்றிகள் விளைநிலத்திற்குள் வருவதை தடுக்க முடியாது என்றால், அப்படி என்றால் பன்றிகளிடமிருந்து விளைநிலத்தை பாதுகாக்க, விளைநிலத்தில் எப்போதும் மனிதர்கள் காவலுக்கு இருக்க முடியாது. வேற வேற வேலைகள் மனிதர்களுக்கு நிறைய இருக்கு. அப்போ விளைநிலத்தை பாதுகாப்பதற்காக 2 நாய்களை, ஒரு ஜோடி நாய்கள், ஆண், பெண் நாய்களை விளைநிலத்தில் விட வேண்டிய கட்டாயம்
இந்த மாதிரி நாய்களோட உதவி நமக்கு என்னென்னைக்கும் தேவை. அது இந்த வகையில் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாய்கள் இல்லாமல் ஒரு வாழ்க்கை, அது எங்கே வாழ்வாங்கன்னா, நாய்களே இல்லாத வாழ்க்கை அது பாலைவனத்தில் தான். அங்கே இஸ்லாமியர்களுக்கு நாய் பிடிக்காது. ஏன்னா அங்கே ஒன்றும் விவசாயம் கிடையாது, விவசாயமே அங்கே கிடையாது. அதனால் விவசாய நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு அங்கே பன்றிகளும் கிடையாது. அப்போ அங்கே நாய்கள் அவங்களுக்கு தேவையில்லை, அதனால தான் அவங்க நாய் தேவையில்லை. ஆனால் இங்கே வந்து பசுமையான விளைநிலங்களில் பிற உயிரினங்களிடம் வந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள, அது மாதிரி எலிகளிடம் அதுக்கு நாய்களோட உதவி நமக்கு தேவைப்படுகிறது.